உலக மக்களுக்கு வணக்கம். நான் தான் உங்க மிடில் கிளாஸ் மயிராண்டி. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் லீகல் ஹையர் சர்டிஃபிகேட் எப்படி அப்ளை பண்ணுறதுன்றதை பார்க்க போகிறோம். ஸோ நம்ம எல்லாருமே நினச்சிட்டு இருக்கோம் இந்த லீகல் ஹையர் சர்டிஃபிகேட்னா வந்து ஒரு அட்வொகேட்டோ இல்லை ஒரு லாயரோ தான் வந்து இதை அப்ளை பண்ண முடியும்னு நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் வந்து இந்த லீகல் ஹையர் சர்டிஃபிகேட்டை வந்து நம்மளே வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இந்த லீகல் ஹையர் சர்டிஃபிகேட் எதுக்காக யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, இப்போ ஒருத்தவங்க இறந்துட்டாங்க அப்படின்னா அவங்களோட வாரிசு நாம தான் அப்படின்றத ப்ரூவ் பண்ணுறதுக்கு கவர்மெண்ட்லேருந்து கொடுக்குற சர்டிஃபிகேட் தான் இந்த லீகல் ஹையர் சர்டிஃபிகேட். ஸோ இந்த லீகல் ஹையர் சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணுறதுக்கு நிறைய பேர் வந்து நிறைய காசு வந்து நம்ம செலவு பண்ணுறோம். ஆனால் வந்து நம்ம ப்ரொசீஜராக போனோம் அப்படின்னா வெறும் 60 ரூபாயிலே இந்த லீகல் ஹையர் சர்டிஃபிகேட் வந்து நம்மளால் வாங்க முடியும். ஸோ இந்த ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜர் எப்படி நம்ம வந்து அப்ளை பண்ணுறதுன்றதை இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும். லீகல் ஹையர் சர்டிஃபிகேட் அப்ளை பண்ண நமக்கு இந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் தேவைப்படும். ஃபஸ்ட்டு வந்து கேன் நம்பர், அதுக்கப்புறம் வந்து இறந்த நபரோட டெத் சர்டிஃபிகேட், அதுக்கப்புறம் வந்து இறந்த நபரோட ஆதார் கார்டு, அதுக்கப்புறம் இறந்த நபரோட கணவர் அல்லது மனைவியோட ஆதார் கார்டு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா யார் அப்ளை பண்ணுறாங்களோ அவங்களோட ஃபோட்டோ. இப்போ கணவர் இறந்துட்டாரு, மனைவி அப்ளை பண்ணுறாங்கன்னா அவங்களோட ஃபோட்டோ. இப்போ மனைவி இறந்துட்டாங்க, கணவர் அப்ளை பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களோட ஃபோட்டோ. இல்லை 2 பேருமே இறந்துட்டாங்க, பசங்க வந்து அப்ளை பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களோட ஃபோட்டோ. யார் அப்ளை பண்ணுறாங்களோ அவங்களோட ஃபோட்டோ. அதுக்கப்புறம் வந்து இறந்த நபருக்கு வந்து குழந்தைகள் இருந்தாங்க அப்படின்னா அவங்களோட ஆதார் கார்டு. அதுக்கப்புறம் வந்து இறந்த நபரோட குழந்தைகளோட டிசி அல்லது மார்க் ஷீட். அதுக்கப்புறம் வந்து இறந்த நபரோட தந்தையோட டெத் சர்டிஃபிகேட். அதுக்கப்புறம் இறந்த நபரோட தாயோட டெத் சர்டிஃபிகேட். ஸோ இந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் நம்ம வந்து கண்டிப்பாக வந்து அட்டாச் பண்ணியிருக்கணும். அப்போ தான் வந்து நம்மளால் இந்த லீகல் ஹையர் சர்டிஃபிகேட் வந்து அப்ளை பண்ண முடியும். இது அட்டாச் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து இந்த லீகல் ஹையர் சர்டிஃபிகேட் வந்து அப்ரூவ் ஆகும். இது நம்ம அட்டாச் பண்ணல அப்படின்னா உங்களுக்கு விஏஓ ஆஃபீஸில் இதை வந்து ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் ஃபஸ்ட்டு கலெக்ட் பண்ணிக்கோங்க அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி. நம்ம வந்து இந்த வீடியோவில் வந்து இந்த கேன் நம்பர் வந்து எப்படி அப்ளை பண்ணுறதுன்றதையும் நம்ம வந்து பார்க்கலாம். நம்ம வந்து டிஎன் இ சேவை அப்படின்ற வெப்சைட்டில் போயிட்டு இந்த கேன் நம்பரும் அதுக்கப்புறம் கேன் நம்பர் அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நம்ம வந்து லீகல் ஹையர் சர்டிஃபிகேட் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இந்த டிஎன் இ சேவை வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபயர்ஃபாக்ஸ் ப்ரௌசர் யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட யூசேஜ் வந்து ஸ்மூத்தாக இருக்குன்னு சொல்லிட்டு டிஎன் இ சேவை வெப்சைட்லேயே வந்து போட்டிருக்காங்க. ஸோ ஃபயர்ஃபாக்ஸ் ப்ரௌசர் வந்து ஃபஸ்ட்டு இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபயர்ஃபாக்ஸ் ப்ரௌசர் இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஃபயர்ஃபாக்ஸ் ப்ரௌசரில் போய் டிஎன் இ சேவை அப்படின்னு கூகுள் சர்ச் பண்ணுங்கள். கூகுள் சர்ச் பண்ணீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு லிங்கே வந்து டிஎன்இஜிஏன்ட்டு வரும் உங்களுக்கு. ஸோ அந்த டிஎன்இஜிஏவை கிளிக் பண்ணுங்கள். டிஎன்இஜிஏ கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு தமிழ் வெர்ஷனில் வரும். ஸோ உங்களுக்கு இங்கிலீஷ் வெர்ஷன் வேணும் அப்படின்னா இங்கிலீஷ் வெர்ஷன் இங்கே மேலே ரைட் டாப்பில் வந்து இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கிலீஷில் வந்துடும். ஸோ நான் இங்கிலீஷில் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிவிட்டு சிட்டிசன் லாகின் ஒரு ஆப்ஷன் காட்டும். ஸோ இந்த சிட்டிசன் லாகின் வந்து நீங்கள் கிளிக் பண்ணணும். இந்த வெப்சைட் யூஸ் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு வேணும். இந்த யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு வந்து எப்படி கிரியேட் பண்ணோம் அப்படின்னு உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா கமெண்ட் செஷனில் சொல்லுங்கள். அதுக்கும் நான் வந்து உங்களுக்கு ஒரு வீடியோ போடுறேன். ஸோ என்னோட யூசர் நேம் வந்து நான் என்னோட மொபைல் நம்பர் தான் கொடுத்துருக்கேன். ஸோ என்னோட மொபைல் நம்பர் என்டர் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து பாஸ்வேர்டு என்டர் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து கேப்சா கோட். ஸோ என்டர் பண்ணிவிட்டு லாகின் கொடுங்க. ஸோ லாகின் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன சர்வீஸ் வந்து இந்த வெப்சைட்டில் அவைலபிளாக இருக்கோ அது எல்லாமே லிஸ்ட் ஆகும். ஸோ நம்மளுக்கு தேவை இது வந்து லீகல் ஹையர் சர்டிஃபிகேட். ஸோ சர்ச்சில் போயிட்டு ஹையர்னு டைப் பண்ணுங்கள். ஹெச்இஐஆர் அப்படின்னு டைப் பண்ணிவிட்டு சர்ச் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு லீகல் ஹையர் சர்டிஃபிகேட் மட்டும்தான் வந்து லிஸ்ட் ஆகும். ஓகேங்களா? ஸோ இதை கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் சர்ச்சில் போய் லீகல் ஹையர் அந்த அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஸ்க்ரீன் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இந்த ஸ்க்ரீனில் வந்து இந்த சர்வீஸ்க்கான எதுக்கு இந்த சர்வீஸ் அப்படின்ற இன்ஃபர்மேஷன் வந்து இந்த சர்வீஸ் டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸில் வந்து என்னெல்லாம் டாக்குமெண்ட்ஸ் வேணும் அப்படின்றது வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த டாக்குமெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பாதி இன்ஃபர்மேஷன் வந்து கவர் பண்ணிட்டோம். ஸோ இதுலேயே வந்து செகண்ட் ஒய்ஃப்க்கு எப்படி அப்ளை பண்ணுறது, அப்புறம் வந்து டிவோர்ஸ் ஆனவங்களுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்ற இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்து இந்த சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸில் இருக்கும்.
ஸோ நான் நார்மலாக ஒரு ஃபேமிலி வந்து ஒரு அப்பா அம்மா இருக்காங்க, ஒரு பசங்க இருக்காங்க அப்படின்னா அவங்க எப்படி அப்ளை பண்ணுறது இன்ஃபர்மேஷன் வந்து இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ கேன் நம்பர் அப்ளை பண்ணுறதுக்கு நம்ம வந்து இந்த ப்ரொசீட் பட்டன் வந்து கிளிக் பண்ணோம். ஸோ ப்ரொசீட் பட்டன் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா மேலே வந்து ரெஜிஸ்டர் கேன் அப்படின்ற ஆப்ஷன் வரும். ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணீங்க அப்படின்னா கேன் ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கான உங்களுக்கு அப்ளிகேஷன் வரும். ஸோ இதில் வந்து யார் உங்களுக்கு வந்து அப்ளை பண்ணுறாங்களோ அவங்களோட ஆதார் நம்பர் வந்து நீங்கள் யூஸ் பண்ணணும். ஸோ ஒரு ஆதார் வந்து ஒருத்தர் தான் ஒரு ஒரு வாட்டி தான் யூஸ் பண்ண முடியும். ஒரு அப்ளிகேஷனுக்கு ஒரு ஆதார் தான் யூஸ் பண்ண முடியும். அந்த ஆதார் வந்து உங்களால் வேறு எந்த அப்ளிகேஷனுக்கும் வந்து யூஸ் பண்ண முடியாது. ஸோ இந்த அப்ளிகேஷனுக்கு வந்து நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த அப்ளிகண்ட்டோட ஆதார் நம்பர் வந்து இங்கே மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஸோ நான் வந்து சும்மா டம்மியாக ஒரு ஆதார் நம்பர் இங்கே போட்டிருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து அவங்க வந்து திருவா திருமதியா அப்படின்ற இன்ஃபர்மேஷன் வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணணும். ஸோ நான் இங்கே வந்து திருன்னு கொடுத்துக்கிறேன் சும்மா. ஸோ நெக்ஸ்ட் வந்து நான் நேம் என்ட்ரு பண்ண போகிறேன். ஸோ நேம் என்ட்ரு பண்ணும்போது நீங்கள் தமிழ்லேயும் என்ட்ரு பண்ணணும், இங்கிலீஷ்லேயும் என்ட்ரு பண்ணணும். ஸோ இந்த சைடில் வந்து இங்கிலீஷ்லேயும் இந்த சைடில் வந்து தமிழ்லேயும் வந்து என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நான் முருகன்னு சும்மா வந்து நேம் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த நேமே உங்களுக்கு தமிழில் வேணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா உங்களோட கூகுள் சர்ச் போயிடுங்க. ஸோ கூகுள் சர்ச் போயிட்டு இங்கிலீஷ் டு தமிழ்னு டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணீங்க அப்படின்னா டிரான்ஸ்லேட்டர் வரும். ஸோ அதில் வந்து உங்களோட இங்கிலீஷ் நேமை வந்து போடுங்க. போட்டிங்கன்னா உங்களுக்கு தமிழ் நேம் வந்து உங்களுக்கு வந்துடும். ஸோ இதை அப்படியே காப்பி பண்ணி இங்கே போட்டுக்கோங்க. ஸோ அதே மாதிரியே வந்து நெக்ஸ்ட்டு ஜெண்டரில் வந்து மேல்னா மேல், ஃபீமேல்னா ஃபீமேல், டிரான்ஸ்ஜெண்டர்னா டிரான்ஸ்ஜெண்டர் கொடுத்துக்கோங்க. ஸோ நம்ம இங்கே திருன்னு கொடுத்ததால உங்களுக்கு வந்து மேல் டிரான்ஸ்ஜெண்டர் மட்டும்தான் காமிக்குது. சப்போஸ் நீங்கள் ஃபீமேல் கொடுத்தீங்க அப்படின்னா இங்கே ஃபீமேலும் காமிக்கும். ஸோ நெக்ஸ்ட் இங்கே அதை கொடுத்துருங்க. இங்கேயே வந்து மேரிட்டல் ஸ்டேட்டஸ் வந்து மேரிடா டிவோர்ஸ்டா அப்படின்ற இன்ஃபர்மேஷன் ஃபில் பண்ணிக்கோங்க. அப்புறம் வந்து அப்ளிகண்ட்டோட டேட் ஆஃப் பர்த், அப்புறம் வந்து ரிலேஷன்ஷிப். ஓகேங்களா? ஸோ இந்த கீழே இருக்க ரிலேஷன்ஷிப் யாருன்றதை நம்ம இங்கே மென்ஷன் பண்ணிக்கலாம். ஃபாதர்னா ஃபாதர், மதர்னா மதர்ன்றதை மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன்லாம் வந்து நீங்கள் இப்படி தான் வந்து என்டர் பண்ணணும். ஸோ என்டர் பண்ணிவிட்டு ரெஜிஸ்டர் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கேன் நம்பர் வந்து கிரியேட் ஆயிரும். ஸோ இந்த கேன் நம்பர் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும். ஸோ கேன் நம்பர் வந்ததுக்கப்புறம் நீங்கள் லீகல் ஏர் சர்டிஃபிகேட் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இது நீங்கள் ரெஜிஸ்டர் கொடுத்தீங்க அப்படின்னா அடுத்த செகண்டே உங்களுக்கு கேன் நம்பர் வந்து ஜென்ரேட் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ இப்படி தான் நம்ம வந்து கேன் நம்பர் வந்து கிரியேட் பண்ணணும். கேன் நம்பர் ரெஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் நம்ம திரும்பி இந்த லிங்க்லேயே வந்து போனோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து சர்ச் ஆப்ஷனில் போய் ஹையர்னு சர்ச் பண்ணோம் இல்லையா, அந்த லிங்க்லேயே போங்க. ஸோ போனீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த பழைய ஸ்க்ரீனே வரும். நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தோம் இல்லையா, அந்த சர்வீஸ் டிஸ்கிரிப்ஷன், அப்புறம் என்னெல்லாம் வந்து சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ்னு வரும். ஸோ இதில் போயிட்டு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ப்ரொசீட் கிளிக் பண்ணணும். ப்ரொசீட் கிளிக் பண்ணிவிட்டு இந்த வாட்டி ரிஜிஸ்டர் கேன் கொடுக்காம இந்த இடத்துல போயிட்டு யார் அப்ளிகண்ட்டோ அவங்களோட கேன் நம்பர் வந்து இங்கே நம்ம போடணும். ஓகேங்களா? போட்டு நம்ம வந்து சர்ச் பண்ணோம் அப்படின்னா அந்த கேன் இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு காமிக்கும். ஓகேவா? ஸோ நம்ம இங்கே வந்து எல்லா இன்ஃபர்மேஷனும் ஃபில் பண்ணணும்னு அவசியம் இல்லை, கேன் நம்பர் மட்டும் போட்டால் போதும். ஸோ நான் உங்களுக்கு சாம்பிளுக்கு கேன் நம்பர் வந்து போட்டு காட்டுறேன். ஸோ கேன் நம்பர் போட்டாச்சு. சர்ச் கொடுத்தீங்க அப்படின்னா இது வந்து யார் அப்ளை பண்ணாங்க, அவங்களோட ஃபாதர், ஹஸ்பண்ட், கார்டியன் இல்லைனா மதரோட நேம், அதுக்கப்புறம் வந்து ரெஜிஸ்டர் பண்ண மொபைல் நம்பர். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இந்த கேன் நம்பர் யார் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்களோ அவங்களோட ஆதார் நம்பர், என்ன மொபைல் நம்பர் வந்து நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்களோ அந்த மொபைல் நம்பர், அதுக்கப்புறம் டேட் ஆஃப் பர்த். டேட் ஆஃப் பர்த் கொடுத்துட்டு நீங்கள் ஜென்ரேட் ஓடிபி அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஸோ ஓடிபி ஒன்று வந்து உங்களோட ரெஜிஸ்டர்ட் மொபைல் நம்பருக்கு வரும். நீங்கள் ஆதார் நம்பரும் டேட் ஆஃப் பர்த்தும் கொடுத்துட்டு இந்த மொபைல் நம்பர் வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக என்ன மொபைல் நம்பர் ரெஜிஸ்டர் பண்ணீங்களோ அந்த மொபைல் நம்பர் வந்து இங்கே உங்களுக்கு ஷோ ஆகும். இதில் ஜென்ரேட் ஓடிபி அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கீழே வந்து என்டர் ஓடிபி அப்படின்ற இந்த
இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு எனேபிள் ஆகும். ஸோ இதில் வந்து ஓடிபியை என்ட்ரு பண்ணிட்டு கன்ஃபார்ம் ஓடிபி கொடுங்க. கேன் நம்பர் ஓடிபி என்ட்ரு பண்ணிவிட்டு ப்ரொசீட் கொடுத்தீங்கன்னா நீங்கள் இந்த ஸ்க்ரீனுக்கு வந்துடுவீங்க. ஸோ இந்த ஸ்க்ரீனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் கேன் நம்பரில் என்னெல்லாம் இன்ஃபர்மேஷன் கொடுத்தீங்களோ அது எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக வந்து இங்கே ஃபில் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ நான் இங்கே வந்து இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்து மாஸ்க் பண்ணியிருக்கேன். ஏன்னா வந்து இந்த இன்ஃபர்மேஷனோட என்னால் வந்து யூடியூப்பில் வந்து அப்லோட் பண்ண முடியல. ஸோ அதனால் இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே நான் வந்து மாஸ்க் பண்ணியிருக்கேன். ஸோ அப்ளிகேண்ட் நேம் வந்து நீங்கள் கேன் நம்பரில் என்டர் பண்ணியிருப்பீங்க. ரிலேஷன்ஷிப்பு, அப்புறம் வந்து ஃபாதர் நேமு, மதர் நேமு, டேட் ஆஃப் பர்த்து, ஆதார் நம்பர். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன்லாம் வந்து நீங்கள் இங்கே ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது அப்ளிகண்ட் வந்து மேரிடா அப்படின்ற இன்ஃபர்மேஷன் வந்து நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்புறம் வந்து வெதர் த அப்ளிகண்ட் இஸ் தி பேரண்ட் ஆஃப் த டிசீஸ். இங்கே வந்து எஸ் ஆர் நோ கொஸ்டின்ஸ் தான் இது. நீங்கள் வந்து இதை இதை வந்து ஃபில் பண்ணணும். இஃப் தி அப்ளிகண்ட் கார்டியன் ஆப்டைன் பை சர்டிஃபிகேட். ஸோ இந்த ஃபஸ்ட்டு ஆப்ஷனுக்கு வந்து மேரிடா இல்லையான்றதை எஸ் ஆர் நோ நீங்கள் கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பேரண்ட்ஸாக இருந்தால் எஸ் ஆர் நோ கொடுத்துக்கோங்க. இது வந்து நீங்கள் நோ கொடுத்துக்கலாம். இஃப் லீகல் கார்டியன் ஆப்டைன் பை எனி சர்டிஃபிகேட் அப்படின்றது வந்து நோ கொடுத்துக்கலாம் நீங்கள் இந்த ஆப்ஷனில் வந்து. நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் கொடுத்துருக்க அட்ரஸ் இது எல்லாமே வந்து ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் கேன் நம்பரில் என்ன கொடுத்துருக்கீங்களோ அது எல்லாமே உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக இதில் வந்து வந்துடும். எல்லாம் வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக பாப்பப் ஆயிரும். மேலே அப்படியே ஸ்க்ரால் பண்ணி வந்தீங்க அப்படின்னா கீழே வந்துட்டு கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் வந்து மொபைல் நம்பர் மட்டும் நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம். இது ஆக்சுவலாக மேண்டேட்ரி கிடையாது, நீங்கள் ஃபில் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஃபில் பண்ணுறதுனா பண்ணிக்கலாம். கான்டாக்ட் நம்பரில் வந்து மொபைல் நம்பர் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து டிசீஸ்டு நேம், டிசீஸ்டோட நேம், யார் இறந்துட்டாங்களோ அவங்களோட நேம். ஸோ நம்ம ஆல்ரெடி வந்து கூகுள்லேருந்து எடுத்த மாதிரி இங்கே வந்து இங்கிலீஷில் வந்து நேம் கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் கூகுள் டிரான்ஸ்லேட்டில் போய் இங்கிலீஷில் நேம் டைப் பண்ணிங்க அப்படின்னா இங்கே தமிழில் வந்துடும். ஸோ அதே வந்து காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் இங்கே டிசீஸ் நேம், அப்புறம் ஜெண்டர், அவங்களோட மேரிட்டல் ஸ்டேட்டஸ், ஃபாதர் ஆஃப் த டிசீஸ்ட், அதுக்கப்புறம் மதர் ஆஃப் த டிசீஸ்ட், தந்தை தாயார் பேர், அதே வந்து இங்கே தமிழில் நீங்கள் என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் பிளேஸ் ஆஃப் டெத்து, அதுக்கப்புறம் வந்து டேட் ஆஃப் டெத். ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து டெத் சர்டிஃபிகேட் நம்பர். ஸோ இந்த டெத் சர்டிஃபிகேட் நம்பர் வந்து உங்களுக்கு டெத் சர்டிஃபிகேட்டில் இருக்கும். ஸோ அதை நீங்கள் எடுத்து இங்கே மென்ஷன் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து ஸ்டேட்டு, தாலுக்கா, அப்புறம் வந்து இந்த இன்ஃபர்மேஷன்லாம் வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. ஸோ என்ட்ரு பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து உங்களுக்கு யார் யாரெல்லாம் லீகல் ஹையர் அப்படின்ற இன்ஃபர்மேஷன் வந்து என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து உங்களுக்கு லீகல் ஹையர்லாம் யாரெல்லாம் வந்து ஆட் பண்ணமோ அந்த இன்ஃபர்மேஷன் வந்து இந்த காலம் கீழே நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா யாராவது வந்து தத்தெடுக்கப்பட்ட பசங்க யாருனா இருக்காங்களான்னு ஃபர்ஸ்ட் ஆப்ஷனில் கேட்டிருக்காங்க. அது வந்து நீங்கள் நோ கொடுத்துக்கோங்க. ஸோ மீதி எல்லாம் வந்து இங்கே கீழே வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நேமு, அதுக்கப்புறம் வந்து டிசீஸ்டு இன்ஃபர்மேஷன், அதுக்கப்புறம் மெரிட்டல் ஸ்டேட்டஸ், அதுக்கப்புறம் ஏஜ், அதுக்கப்புறம் வந்து லிவிங் ஸ்டேட்டஸ். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன்லாம் ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் ஆட் கொடுத்தீங்க அப்படின்னா மேலே காமிச்சிருக்க மாதிரி உங்களுக்கு ஒருத்தராக வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த லீகல் ஹையரில் வந்து நான் 5 பேர் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த 5 பேரில் வந்து 3 பேர் அலைவாக இருக்காங்க. அதாவது டிசீஸ்டோட ஒய்ஃபு, டாட்டர், அப்புறம் சன் வந்து 3 பேர் வந்து அலைவாக இருக்காங்க. டிசீஸ்டோட மதரும் ஃபாதரும் வந்து இறந்துட்டாங்க. அதனால் இங்கே டெட்டுன்னு கொடுத்துட்டோம் நம்ம. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் கீழே இந்த சப்மிட் பட்டன் வந்து கிளிக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த சப்மிட் பட்டன் கிளிக் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் மேலே என்னெல்லாம் இன்ஃபர்மேஷன் ஃபில் பண்ணீங்களோ அது எல்லாமே வந்து கரெக்டாக இருக்கான்னு ஒரு வாட்டிக்கு 2 வாட்டி செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்து நீங்கள் ஒன்ஸ் சப்மிட் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களால் எந்த ஒரு இன்ஃபர்மேஷனையுமே வந்து எடிட் பண்ண முடியாது. ஓகேங்களா? சப்போஸ் உங்களுக்கு எடிட் பண்ணணும் எதனா தப்பாக நீங்கள் வந்து சப்மிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து விஏஓ ஆஃபீஸ் இல்லைனா தாசில்தார் ஆஃபீஸ் தான் போகிற மாதிரி இருக்கும். ஸோ தாசில்தார் ஆஃபீஸ் போயிட்டு இந்த அப்ளிகேஷனை வந்து நீங்கள் கேன்சல் பண்ணிவிட்டு திருப்பியும் ஃபர்ஸ்ட்லேருந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் வந்து ஒரு வாட்டிக்கு 2 வாட்டி வந்து தரவாக வந்து செக் பண்ணிக்கோங்க எல்லா இன்ஃபர்மேஷனும் ஃபில் பண்ணியிருக்கோமான்னு சொல்லிட்டு. ஃபில் பண்ணியிருக்கோம் அப்படின்னா வந்து சப்மிட் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நம்ம லிஸ்ட்டில் பார்த்த டாக்குமெண்ட்ஸ் வந்து ஒன்று ஒன்றா செலக்ட் பண்ணி இங்கே வந்து டாக்குமெண்ட் நம்பர், அதாவது வந்து நீங்கள் ஆதார் கார்டு வந்து இறந்தவரோட ஆதார் கார்டு வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் அப்லோட் பண்ணுறீங்க அப்படின்னா நான் அதுதான் வந்து ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இங்கே நீங்கள் பார்க்கலாம், அதான் அட்ரஸ் ஆஃப் த டிசீஸ்ட் வென் ஹி ஒரிஜினலி வேர் ஹி ஒரிஜினலி ரிசைட்ஸ் பிஃபோர் டெத். ஸோ அதை தான் இங்கே நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இங்கே இறந்தவரோட ஆதார் கார்டு நம்பர் வந்து இங்கே என்ட்ரு பண்ணிக்கோங்க. என்ட்ரு பண்ணிவிட்டு ஆட் கொடுங்க. இது நம்ம ஓப்பன் பண்ணலாம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி
இறந்தவரோட ஆதார் கார்டு நம்பர் வந்து நம்ம என்டர் பண்ணியாச்சு. என்டர் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வந்து டாக்குமெண்ட் வந்து செலக்ட் பண்ணோம். ஸோ இதில் எந்த டாக்குமெண்ட்டை வந்து நம்ம வந்து செலக்ட் பண்ணோம் அப்படின்னா, இறந்தவரோட ஆதார் கார்டு தான் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் அப்லோட் பண்ணுறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இதை செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே கீழே பார்த்தீங்க அப்படின்னா இதெல்லாம் தான் வந்து சப்போர்ட்டட் ஃபைல்ஸ். ஜேபிஜி, ஜேபிஇஜி, ஜேபிஜி, ஜிஐஎஃப், பிஎன்ஜி. அதுக்கப்புறம் வந்து ஃபைல் சைஸ் வந்து 200 கேபிக்குள்ளே இருக்கணும். ஃபோட்டோ வந்து 50 கேபிக்குள்ளே இருக்கணும். ஓகேங்களா? ஸோ நம்ம வந்து எதை வந்து அப்லோட் பண்ணோமோ அதை செலக்ட் பண்ணிட்டு ஓப்பன் கொடுத்தோம் அப்படின்னா அந்த டாக்குமெண்ட் வந்து அப்லோட் ஆயிரும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஒரு ஃபைல்ஸை செலக்ட் பண்ணி டாக்குமெண்ட் நம்பர் கொடுத்து அப்லோட் பண்ணிட்டோம். ஸோ மொத்தமாக வந்து 10 ஃபைல் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். ஃபர்ஸ்ட் வந்து இறந்தவரோட ஆதார் கார்டு, நெக்ஸ்ட் வந்து அவரோட டெத் சர்டிஃபிகேட்டு, அப்புறம் வந்து ஒய்ஃபு, அப்புறம் மகன், மகள், அவங்க 3 பேரோட ஆதார் கார்டு, அதுக்கப்புறம் பசங்களோட டிசி, அதுக்கப்புறம் வந்து அவங்களோட அம்மா அப்பாவோட டெத் சர்டிஃபிகேட்டு, அதுக்கப்புறம் செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்ம். ஸோ இந்த செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்ம் வந்து நீங்கள் முந்தின ஸ்க்ரீனில் அதாவது டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ணீங்க இல்லையா, யார் யார் வந்து லீகல் லாயராக வேணும்னு சொல்லிட்டு, அந்த ஸ்க்ரீன்லேருந்து நீங்கள் ஃபில் பண்ணி முடிச்சுட்டு வந்தீங்க அப்படின்னா நீங்கள் மேலேயே வந்து செல்ஃப் டிக்ளரேஷன், டவுன்லோட் செல்ஃப் டிக்ளரேஷன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் ஃபில் பண்ண லீகல் லாயர்ஸோட இன்ஃபர்மேஷனோட உங்களுக்கு இந்த செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்ம் வந்து டவுன்லோட் ஆயிரும். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்ம். ஸோ இதில் வந்து நம்ம இங்கே ஃபோட்டோ வந்து ஒட்டிட்டு கீழே இங்கே வந்து சைன் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம ஃபோட்டோவாவோ இல்லை பிடிஎஃபாவோ வந்து அட்டாச் பண்ணோம். ஸோ இதை அட்டாச் பண்ணால் வந்து இதையும் அட்டாச் பண்ண, இதுவும் ஒரு மேண்டேட்டரி டாக்குமெண்ட். ஸோ இது எல்லாமே அட்டாச் பண்ணிவிட்டு டாக்குமெண்ட்டை அப்லோட் பண்ணிங்கன்னா அடுத்து மேக் பேமெண்ட்னு கேட்கும். ஸோ இங்கே மேலேயும் பார்த்தீங்கன்னா என்னெல்லாம் டாக்குமெண்ட் வந்து மேண்டேட்ரின்னு போட்டிருப்பாங்க. இங்கே டெத் சர்டிஃபிகேட் ஆஃப் பேரண்ட்ஸ் வந்து மேண்டேட்ரி இல்லைன்னு போட்டிருப்பாங்க. ஆனால் நீங்கள் தாசில்தார் ஆஃபீஸ் போனீங்க அப்படின்னா முக்கியமாக வந்து நான் இங்கே ட்ரை பண்ணுறது வந்து ஆவடி தாசில்தார் ஆஃபீஸ் இந்து காலேஜில் இருக்குது. ஸோ அந்த தாசில்தார் ஆஃபீஸில் வந்து இந்த டெத் சர்டிஃபிகேட் ஆஃப் பேரண்ட்ஸ் வந்து மேண்டேட்ரி. ஓகேங்களா? எனக்கு மிச்ச தாசில்தார் ஆஃபீஸ் பற்றி தெரியல. ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். சப்போஸ் அது மேண்டேட்ரின்னு சொன்னாங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக திருப்பி தான் அப்ளை பண்ணணும். கேன்சல் பண்ணிட்டு திருப்பி தான் அப்ளை பண்ணணும். நீங்கள் பெட்டர் இதை ஆட் பண்ணிக்கிறது உங்களுக்கு பெஸ்ட்டு. ஏன்னா வந்து இந்த டிசீஸ்டு அவங்களோட அப்பா அம்மா பேரில் எதனா வந்து ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் வந்து இந்த லீகல் ஏர் சர்டிஃபிகேட் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு தான் மெயினாக வந்து கவர்மெண்ட்டில் வந்து பேரண்ட்ஸோட இன்ஃபர்மேஷனும் வந்து ஆட் பண்ண சொல்லி டெத் சர்டிஃபிகேட்டில் கேட்குறாங்க. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம பேமெண்ட் பண்ணிடலாம். ஸோ 60 ரூபா வந்து நம்ம பேமெண்ட் பண்ணோம். அது வந்து ஆன்லைன் மோட்லேயும் பண்ணலாம், ஆன்லைன் மோடில் தான் பண்ண முடியும். ஸோ இங்கே டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் அக்செப்ட் கொடுத்துட்டு மேக் பேமெண்ட் கொடுத்தீங்க அப்படின்னா, ஸோ நான் யூபிஐலே பண்ணிடுறேன் கியூஆரில். ஸோ இந்த கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணி நான் இப்போ பேமெண்ட் பண்ண போகிறேன். ஸோ பேமெண்ட் ப்ராசஸ் ஆயிடுச்சு. ஸோ இந்த ரெசிப்டையும் வந்து சேவ் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிப்ட்டு உங்களுக்கு தேவைப்படும், அதனால் சேவ் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு பேமெண்ட் பண்ணதுக்கான ஒரு ரெசிப்ட்டு. இதை பிரிண்ட் பண்ணி சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இதை சேவ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு முடிஞ்சிருச்சு. ஸோ இதில் வந்து உங்களுக்கு கேன் நம்பரும் அப்ளிகேஷன் நம்பரும் இருக்கும். ஸோ இந்த லீகல் ஏர் சர்டிஃபிகேட் ஸ்டேட்டஸ் தெரியணும் அப்படின்னா நம்ம வந்து ஃபஸ்ட்டு அந்த டிஎன் இ-சேவை வெப்சைட்டில் போய்ட்டு லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ணிவிட்டு அதே மாதிரியே வந்து சர்ச் போங்க. சர்ச் போயிட்டு HEIRன்னு டைப் பண்ணுங்கள். அதில் சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணிவிட்டு இங்கே வந்து உங்களுக்கு லீகல் ஏர் ஆப்ஷன் கேட்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணுங்க அப்படின்னா இந்த மாதிரி அதே ஸ்க்ரீன் உங்களுக்கு வரும். இதில் வந்து செக் ஸ்டேட்டஸ் கொடுங்க. செக் ஸ்டேட்டஸில் வந்து நீங்கள் என்ன டேட்டுக்கு அப்ளை பண்ணீங்களோ அந்த டேட்டு வந்து என்டர் பண்ணுங்கள். அந்த டேட்டுக்கு முந்தின டேட்டோ இல்லை அப்புறமா இருக்க டேட்டோ இல்லை இன்றைக்கி டேட்டோ அப்ளை பண்ணுங்கள். போடுங்க. போட்டுட்டு சர்ச் கொடுங்க. சர்ச் கொடுத்தீங்கன்னா
நீங்கள் அப்ளை பண்ண லீகல் ஏர் சர்டிஃபிகேட்டோட இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு காமிக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணீங்க அப்படின்னா கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஸ்டேட்டஸ் வந்து காட்டும். ஸோ இந்த அப்ளிகேஷன் வந்து அப்ரூவ்டுன்னு இருக்குது. ஓகேவா? ஸோ இங்கேயே வந்து நீங்கள் லீகல் ஏர் டாக்குமெண்ட் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் விஏஓ ஆஃபீஸ் மட்டும் போயிட்டு மீட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ விஏஓ ஆஃபீஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் என்னென்ன டாக்குமெண்ட்லாம் சப்மிட் பண்ணீங்களோ அந்த டாக்குமெண்ட்டோட ஒரிஜினல் காப்பி, அதாவது இறந்தவரோட டெத் சர்டிஃபிகேட், அது நீங்கள் வந்து ஆன்லைனில் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இறந்தவரோட ஆதார் கார்டு ஒரிஜினல், அப்புறம் வந்து இறந்தவரோட பசங்க இருந்தாங்கன்னா பசங்களோட ஒரிஜினல், அதுக்கப்புறம் ஒய்ஃபோட ஒரிஜினல், அதுக்கப்புறம் வந்து ரேஷன் கார்டு கண்டிப்பாக எடுத்துகிட்டு போங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது எல்லாமே ஜெராக்ஸும் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு போய் நீங்கள் விஏஓ ஆஃபீஸில் வந்து காமிச்சிங்க அப்படின்னா அவங்க எல்லாத்தையும் வெரிஃபை பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து இந்த அப்ளிகேஷன் வந்து தாசில்தார் ஆஃபீஸ்க்கு வந்து ஃபார்வர்ட் பண்ணுவாங்க. நீங்கள் தாசில்தார் ஆஃபீஸில் வந்து நேராக போய் மீட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. உங்களோட அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆனால் மட்டும்தான் நீங்கள் போய் வந்து மீட் பண்ணுற மாதிரி இருக்கும். மிச்சப்படி நீங்கள் தாசில்தார் ஆஃபீஸ்க்கு வந்து போக வேண்டிய அவசியம் இருக்காது. ஆனால் விஏஓ ஆஃபீஸ்க்கு வந்து போய் நீங்கள் இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே வந்து நேரில் போய் காமிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்னும் நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு வந்து நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நாங்கள் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் போடுறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவில் உங்களுக்கு எதனாச்சும் டவுட் இருந்தது, எதனா ஹெல்ப் வேணும் அப்படின்னா கமெண்ட் செஷனில் சொல்லுங்கள். அதுவும் நாங்கள் ஹெல்ப் வந்து ப்ரொவைட் பண்ணுறோம். தேங்க்யூ கைஸ் ஸோ மச் ஃபார் வாட்சிங். ஹாவ் அ கிரேட் டே.